என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய தாயானவள் இந்த வராகியினுடைய அன்பு கட்டளை. என் பிள்ளையே, இன்று நிச்சயமாக இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற பட்சத்தில் நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமை அமாவாசையோடு கூடி வந்திருக்கின்ற நல்ல நாளில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, எந்த ஒரு விஷயத்தை இத்தனை நாட்களும் எதிர்நோக்கி நின்று கொண்டு பாதி பெற்றும் பெறாமலும் கிடைத்தும் கிடைக்காமலும் நின்று கொண்டிருந்தாயோ, அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன் தாயானவள் நான் நடத்தி காட்டப் போகின்றேன். என் குழந்தையினுடைய இத்தனை நாள் தவிப்பு நாளை அடங்கும் என்றால் அது உனக்கு சந்தோஷம்தானே? உனக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகிறேன் என்றால் அது உனக்கு மனமகிழ்ச்சி தானே? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த தாயிடம் இருந்து நீ பெற்றுக்கொள்வதில் மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னுடைய மனமகிழ்ச்சியை இன்று உறுதி செய்யத்தான் உன் அம்மா இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். இன்று காலையிலிருந்து இப்பொழுது வரை என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை வேண்டுமானாலும் நீ சந்தித்திருக்கலாம். ஆனாலும் என் தங்கமே, இந்த நொடி, உன் தாயின் வாக்கினை கேட்கின்ற இந்த நொடி, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தாக வேண்டும். என் தங்கமே, உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நீ உனக்குள் இருந்து எடுக்க வேண்டும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிட வேண்டும். இனிமேல் உன் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முயற்சியில் உன் தாயானவள் நான் இறங்கிவிட்டேன். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். என் தங்கமே, நாளைய விடியல் இன்று நீ பட்ட கஷ்டங்களுக்கு சேர்த்து வைத்து உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். என் பிள்ளை, நீ ஒவ்வொரு முறை மனதளவில் வேதனைப்படுகின்ற பொழுதெல்லாம் உனக்கு ஒரு நல்ல தீர்வு எப்பொழுது கிடைக்கும் என்று தெய்வத்தை கையேந்தி வணங்குகின்றாயல்லவா? எவ்வளவுதான் நாம் உண்மையாக இருந்தாலும் சூழ்ச்சி செய்கின்றவர்கள் நம்மை கெட்டவர்களாகத்தான் மற்றவர்கள் முன்னிலையில் காட்டுகின்றார்கள். என் தங்கமே, இதுதானே உன்னுடைய எண்ணமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை கெட்டவராக சித்தரிக்க பல முயற்சிகள் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய திறமையால் நீ அதிலிருந்து தப்பித்து கொண்டாயே தவிர மற்றபடி உனக்கு சூழ்ச்சிகள் நடக்கவில்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டிவிட்ட என் பிள்ளை, எத்தனையோ சூழ்ச்சிகளை கடந்து வந்த என் பிள்ளை, இன்றும் வேதனையில் நின்று கொண்டிருப்பதுதான் உனக்கு இன்னும் வேதனையாக இருக்கின்றது. அம்மா எவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்றில்லையா? நீ கஷ்டங்களையே கொடுக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. கொடுக்கின்ற கஷ்டங்களை கொஞ்சம் பார்த்து கொடுக்க கூடாதா? எவ்வளவுதான் ஒருவரால் தாங்க முடியும் என்பதனை தெரிந்து கொண்டு கொடுக்க கூடாதா என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு நிச்சயமாக தெரிகின்றது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில அறிகுறிகளை அம்மா அவ்வப்பொழுது காண்பித்து கொடுப்பேன். சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அது உனக்கு மனதிற்கு மிக பெரிய நிம்மதியை கொடுக்கும். உதாரணத்திற்கு சொல்லவா? நாளை அமாவாசை நாள் அல்லவா? நாளை உன்னுடைய இல்லத்தில் மேல்தளம் இருக்கும் என்றால் அங்கே சென்று ஒரு பாத்திரத்தில் நீர் வைத்துவிடு. என் தங்கமே, நாளை நிச்சயமாக ஏதேனும் ஒரு உயிரினமோ அல்லது குறிப்பாக காகமோ வந்து அந்த நீரை பருகுகிறது என்றால் என் தங்கமே, உனக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். நான் அதை செய், இதை செய்
இப்படி பூஜைகளை செய் என்றெல்லாம் உன்னிடத்தில் சொல்லவில்லை. சாதாரணமாக நீரை வை என்றுதான் சொல்கின்றேன். என் தங்கமே, அதை மற்ற உயிரினங்கள் அருந்தும் பொழுது அது உனக்கு அத்தனை புண்ணியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் நீ கொடுக்கின்ற நீரானது மற்ற உயிர்களுக்கு மிக பெரிய தாகத்தை தீர்த்து உன் வாழ்க்கையில் உனக்கான ஆசீர்வாதங்களையும் உனக்கு வர இருக்கின்ற புண்ணியங்களையும் அவர்கள் கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எல்லா விதமான சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வேதனைகளும் எல்லாவற்றிலும் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். அதற்கு என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெற வேண்டும். அப்படியானால் அதற்கு நீ எந்நாளும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இன்று நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டு என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாயானால் நாளை உனக்கு நடக்கவிருக்கின்ற சந்தோஷத்தை யார் அனுபவிப்பது? உனக்கு நடக்கவிருக்கின்ற சந்தோஷத்தை முழுமையாக யாராலும் அனுபவிக்க முடியாது என் பிள்ளையே. அதனால் இன்றே உன்னுடைய மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள். உனக்கு நல்லது நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே இந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று நினைப்பாயானால் முதலில் சுற்றி இருக்கின்ற இந்த துரோகத்தை நீ தூக்கி தூர எறிய வேண்டும். இந்த துரோகிகள் உன்னோடு இருந்து கொண்டு செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையை நிலை குலையச் செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்று உனக்கு வாழ்க்கையை மிகவும் சோதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது. ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது என்றால் அடுத்த பிரச்சனை ஆரம்பித்து விடுகின்றது. இப்படி பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையில் என் பிள்ளை நீ தவித்து வந்து கொண்டிருக்கின்றாய். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, இவர்கள் முன்னால் என் பிள்ளை மனம் உவந்து நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ முதலில் அதற்கு மனது வைக்க வேண்டும். உன்னுடைய மனது தெளிவாக இருந்து உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருந்து நாம் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் உன் வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறிவிடும். உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமே உன்னை தேடி வந்துவிடும். என் தங்கமே, வாழ்க்கையில் மாற்றங்கள் அதிகமாக வர வேண்டும் என்று விரும்புகின்றாய். சந்தோஷம் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றாய். எல்லாமே ஒரே நாளில் கிடைக்காது. இன்று கிடைத்ததெல்லாம் என்னவென்று நீ சேகரித்து வைத்துக்கொள். நாளை உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதனை அம்மா முடிவு செய்து தருகின்றேன். நான் செய்கின்ற செயல்கள், நான் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். நாளைய பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி செய்தி நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தைக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நான் சர்வ நிச்சயமாக எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன். என் தங்கமே, சோதனைக்கு ஆளாக்கியவர்களை துவம்சம் செய்வேன். எதை நினைத்தும் வருந்தாதே. நாளைய விடியலில் உனக்கு நடக்கவிருப்பது இந்த அம்மாவின் ஆசிகளோடு வெற்றியை தரவிருக்கிறது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு தந்திடுவேன். எல்லா மாற்றங்களையும் நான் உன் வாழ்க்கையில் கொடுத்திடுவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இனி என் பிள்ளை என்றுமே மனமகிழ்ச்சியோடு இருப்பாய். உனக்கு கண்ணீரை கொடுக்க நினைத்தவர்களுக்கு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருப்பதை மட்டுமே சந்தோஷமாக பரிசாக கொடு. அது ஒன்றே அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்ய நினைத்த காரியங்களுக்கு மிக பெரிய தண்டனையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மனநிறைவோடு நீ வாழ்கின்ற வாழ்க்கைதான் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிக பெரிய தண்டனையாக இருக்கும். நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய தண்டனையாக வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லபடியாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு.
என்றும் உன்னை சந்தோஷம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த வராகியினுடைய அன்போடு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.